இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படத்தோட பேர் பிரம்மயுகம். கலியுகத்தில் ஒரு பாட்டு தான் பிரம்மயுகம்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மயுகம் நடக்கிறப்ப தெய்வ சக்திகள்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யாதாமா. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சாத்தான்களோட சக்திகள் தான் அதிகமாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பேர் அடிமையாக இருந்து தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தன் ஒரு பொண்ணு பின்னாடியே போகிறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சாத்தான்னு தெரியுமா, அந்த பொண்ணையே வாயை பொழுது பார்த்துட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனை கடிச்சு கொதறிடுது. அதை பார்த்து பயந்து இன்னொருத்த ஓடி வந்துடுறான். அந்த ஓடி வந்தவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ. அங்கிறது ஓடி வந்தவன் ஒரு வீட்டை பார்க்குறான். வீடு ஃபுல்லாக பால் அடைஞ்சு வெறும் செடி கொடியாக பார்த்தீங்கன்னா வளர்ந்து கிடக்குது. உள்ளே போகும்போதே ஒரு சத்தம், வாப்பா உள்ளன்னு சொல்லி. வீட்டில் வாழ்ற ஒருத்தர் தான் தம்போரா. கிட்டத்தட்ட பல வருஷமா அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காராமா. அவன் நினைக்கிறான், எப்படா இவ்வளோ பால் அடைந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிற மாதிரி. அங்கே ஒரு சமையல்காரனும் இருக்கிறான். தம்போரா வந்து ஏதாவது பாட்டு இருந்தா பாடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு. அந்த பாட்டில் தம்போராவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் நீயே இங்கே விருந்தாலேயே தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போன்னு சொல்கிற வரைக்கும் நீ இங்கே தங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. வேலைக்காரனும் போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரான். ஸோ நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓடி வர வந்திருக்கோம். ரொம்ப களைப்பாக இருக்கும். சாப்பாடை கொடுத்தோன்னுமே வேகமாக பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து தம்போராவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சிரிக்கிறாரு. நைட்டு ஹீரோ படுத்து தூங்கலான்னு போகும்போது மேலே யாரோ சங்கிலியால் பார்த்தீங்கன்னா இழுக்கிற மாதிரியான ஒரு சத்தம் அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் சமையல்காரன் உள்ளே போகும்போது நீ தெற்கு பக்கம், அதாவது சத்தம் வர பக்கம் மட்டும் போகாதங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ கம்முன்னு இல்லாமல் அந்த பக்கம் போய் பார்க்க யாரோ ஒருத்தரை பார்த்தீங்கன்னா சங்கிலியால் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. கிட்ட போக சங்கிலியே அப்படியே தடுக்கி கீழே விழுந்துடுறாரு ஹீரோ. உடனே சங்கிலி வந்து பார்த்தீங்கன்னா டக்கு இழுத்துட்டு போய் ஒரு கதவு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா நின்றுக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோ தெரிச்சு பார்த்தீங்கன்னா கீழே ஓடி வந்து திருப்பியும் படுத்துக்கிறாரு. அந்த பயத்திலேயே காலில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயம் உருட்டுற ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்தை கேட்டு தான் ஹீரோவே காலில் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு போனால் வெளியே தம்போரா உட்காந்து தாயங்கரம் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. ஹீரோ அதை பார்த்துட்டு தனியாக உட்காந்து ஏன் தாயங்கரம் விளையாடுறீங்கன்னு சொல்லி கேட்க, சும்மா தான் விளையாண்டுட்டு இருக்கேன், இதில் விளையாடணும்னா ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது, என் பக்கத்துலேருந்து நான் வந்து ஒன்று வைக்கிறேன், அதே மாதிரி உன் பக்கத்துலேருந்து நீ வந்து எதையாவது ஒன்று கொண்டு வந்து வைக்கணும். என் ஹீரோ ஏன்டா தான் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு, நான் எதை பெட்டாக கட்டுறதுன்னு சொல்லி கேட்க, தம்போரா இருக்கு உன்கிட்ட நேரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நானா சொல்கிற வரைக்கும் நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அது வரைக்கும் நீ வந்து எனக்கான பாட்டை பாடிக்கிட்டே தான் இருக்கணும், ஒரு வேளை நீ இந்த விளையாட்டில் தோத்துட்டா அந்த வீட்டை விட்டு தாராளமாக வெளியே போகலான்னு தம்போரா சொல்லிடுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒத்துக்கல, நான் வந்து இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே போயே தான் ஆவேன் அப்படின்னு சொல்ல தம்போரா பார்த்தீங்கன்னா கையை நீட்டுறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த தாயக்கரத்தை வந்து எடுத்துகிட்டு அப்படியே போய் தம்போரா கையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுறாரு. தம்போரா டக்குன்னு கையை எடுத்துடுறாரு. இப்போ தாயம் பார்த்தீங்கன்னா விழுந்துருது கீழே. எங்கள் கட்டையில் விழுந்ததுனால இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா விளையாண்டு தான் ஆகணும். அதாவது நீயே விளையாட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி தம்போரா சொல்ல 2 பேரும் உட்காந்து விளையாடுறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா தம்போரா ஜெயிக்கிறதுக்கு வெறும் 12 மூவ்ஸ் தான் இருக்குது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விரும்பிட்டு பார்த்துட்டு இருக்காரு, தோத்துட்டோம்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி தம்போரா போடும்போது கரெக்டாக ஒரு கட்டையில் 3 இன்னொரு கட்டையில் 2 விழுந்துருது. ஆனால் தம்போரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சு விடும்போது ஹீரோ அந்த கட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி 6ஆக பார்த்தீங்கன்னா மாறிடுது. 2 கட்டையும் சேர்ந்து ஹீரோக்கு உடனே பார்த்தீங்கன்னா பக்குன்னு ஆயிடுது. ஸோ இதுக்கு மேலே நீ இங்கே தான் இருந்தான்னு சொல்லி தம்போரா அப்படியே சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே சமையல்காரர்கிட்ட போகிற ஹீரோ, என்ன தம்போரா சூப்பராக கேம்லாம் விளையாடுறாரு, ஒருவேளை பெரிய நாணியாக இருப்பாரா அப்படின்லாம் சொல்லும் போது அந்த சமையல்காரன் அவன் ஒரு முட்டா பையன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தம்போராவும் ஒரு அரசியல் பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாராட்டிருக்கு. ஹீரோ வந்த உடனேயுமே உனக்கும் சமையல்காரனுக்கு ஏதாவது சண்டையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ போய் தம்போரா யாருன்னு சொல்லி சமையல்காரர்கிட்ட கேட்க, அவர் என்ன வித்தக்காரரா இல்லை மாயாஜாலக்காரரான்னு சொல்லி கேட்கும் போது தான் சமையல்காரர் ஊர் வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தம்போரா பரம்பரையோட கடைசியாக இருக்கிற ஒருத்தர் தான் இவருக்கு கீழே சாத்தான்கள்லாம் அடிபணிந்து இருக்கும். இவர் கையில் ஒரு மோதல் இருக்குல்ல, அதுதான் அந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. பலகாலத்துக்கு முன்னாடி ஒரு குட்டிச்சாத்தான ஒரு வந்து பாக்ஸ்குள்ளே போட்டு கொண்டு வந்து வச்சாங்களாமா அந்த பெட்டியை. ஸோ அந்த பெட்டியை திறந்து அந்த மோதிரத்தை யார் எடுத்து போகிறாங்களோ அவங்க தான் மாஸ்டர் ஆமா. ஸோ அப்படி இருந்து இவர் மாஸ்டராக இருக்கிறாரு. ஸோ அந்த தம்போரா பரம்பரையோட கடைசியாக இருக்கிறது இவர் தான். இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் கடைசியாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று சொல்கிறாரு சமையல்காரு, இப்போ இங்கே இருக்கிறது தம்போரா கிடையாது, இப்போ அந்த தம்போரா உருவத்தில் இருக்கிற குட்டி சாத்தான் தான் இங்கே இருக்குது. தம்போராவை தான் மேலே சங்கிலியில் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டிருக்கு அந்த குட்டி சாத்தான். தம்போரா கிட்டத்தட்ட செத்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அதனால் அவரை தூக்கிட்டு போய் புதைச்சிட்டு இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. உள்ளே இருக்கிற குட்டி சாத்தானுங்க இருக்கிற தம்போராவை அழிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது. அவர் மேலே இருக்கிற ஹாலுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டு கீழே எப்போ பார்த்தாலும் ஒரு வந்து லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், கிட்டத்தட்ட அண்டர் கிரவுண்ட் சொல்லலாம். அந்த விளக்கை அணைச்சிட்டா நாம் 2 பேரும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற சமையல்காரன் சொல்ல, பட் ஆனால் அதில் ஒரு சிக்கல், அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு சாவி தம்போராவோட இடுப்புல தான் இருக்கு. ஸோ அதை எடுக்கணும்.
அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாட்டு பாட தம்பூரா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிடுறாரு. அவரை சுற்றி முற்றி அவரோட இடுப்புலாம் தொட்டு பார்க்குறாரு, சாவி அங்கே இல்லை. உடனே பார்த்தீங்கன்னா தம்பூரா முழிச்சு பார்க்க ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுறான். சாவி எங்கடா சொல்லுவார், தம்பூரா கிட்ட பார்த்தீங்கன்னா சாவி இல்லை. உடனே தம்பூரா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கழுத்தை பிடிச்சி அப்படியே ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே மேலே தூக்குறாரு. கீழே சமையல்காரன்ட்டு அந்த சாவி பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ வெளியே போக முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சோகத்தில் வந்து ஹீரோ தனியாக உட்காந்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோக்காக பீரை வந்து தம்பூரை குடிக்கிற அந்த பீரை கொண்டு வந்து சமையல்காரன் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட கொடுத்துருப்பான். இது தம்பூராவுக்கு தெரிஞ்சனுமே சமையல்காரனோட கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கி தம்பூரை அடிக்க வர, அப்போ இடுப்பில் இருக்கிற சாவியை வேலைக்காரன் எடுத்துடுறான். இப்போ கீழே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டை வந்து அந்த ஒரு விளக்கு அணைச்சிடுறான். விளக்கு அணைச்சோடனே குட்டிச்சாத்தானுக்கு இருக்கிற முழு சக்தியும் போயிடுது. அப்படியே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறான். ஏன் ஹீரோனால வெளியே போக முடியல அப்படின்னா, இந்த குட்டிச்சாத்தானோட பவர் என்னன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னா குட்டிச்சாத்தான் நினைச்சா மட்டும்தான் முடியும். அதே மாதிரி நம்ம ஹீரோ வெளியே போக ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் தூரம் போனால் நடக்க முடியாத மாதிரி இருக்கும். அவரோட பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்தே எடுத்துட்டு இருப்பான். ஆனால் திருப்பி வீட்டுக்கு வந்தால் சரியாக போயிடும். இதனால தான் ஹீரோனாலே வெளியே போக முடியாது. ஹீரோ போய் தம்பூராட்ட கேட்பான், என்ன வந்து எப்படியாவது வெளியே விட்டுருங்கன்னு சொல்ல, நீ என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிருக்குன்னு சொல்லி தம்பூரா சொல்ல, உடனே தம்பூராவோட காலை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கதருவான். பட் ஆனால் தம்பூரா இல்லை, என்னால உனக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது ஒரே வார்த்தை சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தான் தம்பூராவோட கதையும் இந்த குட்டிச்சாத்தான் எப்படி வந்துச்சுங்கிற கதையும் வந்திருக்கும். சரி, ஓகே, இதை கட் பண்ணால் இப்போ அங்கே இருக்கிற சாவி எடுத்துகிட்டு விளக்கை அணைச்சிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வெளியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, ஸோ இப்போ ஒரு ட்விஸ்ட். இந்த சமையல்காரன் தான் பார்த்தீங்கன்னா தம்பூரா குடும்பத்தோட கடைசி வாரிசு. தம்பூராவுடைய சமையல்காரியோட புள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த சமையல்காரன். ஸோ இவன் தான் இந்த தம்பூரா ஒரு வம்சத்தோட கடைசி வாரிசாக இருப்பான். இதுதான் அந்த மோதிரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க, ஸோ தம்பூரா கையிலேருந்து அந்த மோதிரத்தை கழட்டி கரெக்டாக சமையல்காரன் போட வரான். அந்த மோதிரத்தை கழட்டினோடனே தம்பூராவுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு போய் சாம்பலாயிருது. இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னா விடியறதுக்குள்ளே போயாலும் சூரிய வெளி திருப்பி வந்துருச்சுன்னா குட்டிச்சாத்தனோட பவர் அதிகமாயிரும். அதனால இவங்க வந்து 2 பேரும் வெளியே போக பார்க்க சமையல்காரன் வந்து எனக்கு தான் அந்த மோதிரம், நான் தான் இனிமேல் இந்த குட்டிச்சாத்தங்களாம் மாஸ்டராக இருக்கணும்னு சொல்லி மோதிரத்தை போட போக ஹீரோ தடுக்கிறாரு. வேணா, அது ஒன்றையும் கொஞ்சம் நல்லா அடிமைத்தனப்படுத்திடும், நீ வந்து இதை போட்டுட்டு இங்கேருந்து வா, நம்ம 2 பேரும் வெளியே போயிடலான்னு சொல்ல இவங்க 2 பேத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சண்டை வருது. குட்டிச்சாத்தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கு. ரொம்ப குட்டியாக இருக்குது. இவங்க 2 பேரும் பேஸ்மெண்ட்டு கீழே சண்டை போட ஆல்ரெடி வெளியே பார்த்தீங்கன்னா மழை வேற பெய்ஞ்சிட்டு இருக்கும். அதில் வெளியே இருக்கிற மரம் ஒன்று லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே பேஸ்மெண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே போகுது. அப்படியே ஒரு வழியாக ஹீரோ தப்பிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே ஓடி வந்துடுறாரு. மோதிரத்தை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. முட்டுறது இருந்தாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தியும் வரல, ரொம்ப நல்லாவும் இருக்காரு. சமையல்காரன் அப்படியே ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஸோ அந்த மோதிரத்தை எனக்கு குடுறான்னு சொல்லி கேட்க, அப்போ சமையல்காரர் ஒன்று நோட் பண்ணுறாரு. ஹீரோவோட காதில் கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மோதிரம் தான் அது. ஸோ ஹீரோ உள்ள அந்த பேஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை குத்தி அங்கேயே செத்து போயிடுவார். ஹீரோ செத்து போனதுனால குட்டிச்சாத்தான் ஹீரோவோட உருவத்தை எடுத்துட்டு வெளியே வந்து நிற்கிது. இதை பார்த்தோன்னே சமையல்காரர் அப்படியே பார்த்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. ஓடுற பக்கம் கிட்டத்தட்ட 2 நாட்டுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு மாட்டிருக்கு. அதுக்கு சென்ட்ரலில் மாட்டி ஒரு சிப்பாய் வந்து சமையல்காரர் சுட்டுறாரு. அந்த சமையல்காரர் அங்கேயே இறந்து போறாரு. இப்போ ஹீரோ கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த மோதிரம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இல்லை, ஹீரோவோடைய உடம்பு வச்சிருக்கு. அந்த குட்டிச்சாத்தானே பார்த்தீங்கன்னா திருப்பி மோதிரத்தை எடுத்துக்கிச்சு. அதுவே திருப்பியும் பார்த்தீங்கன்னா மாஸ்டராகவும் ஆயிருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தம்போராவோட சிரிப்பு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டேயும் இருக்குது. அப்படியே இந்த ஒரு ஸ்டோரியும் முடிஞ்சிருது நண்பா. இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, கலியுகத்தில் பிரம்மயுகம்னு ஒரு பாட்டு ஒன்று நடக்கும். ஸோ அதை வந்து மைய கருத்தாக வச்சு இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோர் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். ரொம்பவுமே மிஸ்ட்ரி த்ரில்லரோட இந்த ஒரு படத்தை கொண்டு போயிருக்காங்க. மம்முட்டி இப்போ சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரசிக்கும் தன்மையாக இருந்ததாகவும் இருக்குது. அதனால் இந்த படமும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் இல்லைனா டுவைஸ் பார்க்கலாம். ஸோ கன்ஃபார்ம் இந்த படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் நண்பா. இந்த படம் தமிழில் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி எனக்கு இப்போ தெரியல. கன்ஃபார்ம் ஃபியூச்சரில் வரலாம் நண்பா.